Warm welcome guys. Welcome to Running Business and Vlogs. இன்னைக்கு நாம சிஷல்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் விசிட் பண்ண போறோம். சூப்பர் மார்க்கெட் டூர். இது ஒரு பெரிய டூரா இருக்கும். ரொம்ப டைம் அதிகமா இருக்கும். ஸோ நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அது மாதிரி போடுறேன். இப்போ ஸ்டார்ட் வித் ட்ரிங்க்ஸ். நீங்க இங்க வேலைக்காக வரீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து சேப்ரூ பிராண்ட், அந்த கம்பெனில இருந்து வருது. சேப்ரூ கம்பெனில இருந்து இதுல நிறைய இருக்கும். இந்த சில்லரே வந்து சேப்ரூ கம்பெனியே கொடுத்துருவாங்க. இந்த சில்லர் எல்லாம் சேப்ரூ என்னென்ன ட்ரிங்க்ஸ் எக்கச்சக்கம். இதுலயே கொக்கோ கோலா, இந்த கோக்டைல், அப்புறம் இதுல இப்ப வந்து புதுசா இது ஒரு ஃபிளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க, டமரின். அடுத்தது பிட்டர் லெமன், சோடா. உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் வந்து சோடா, பிட்டர் லெமன். இது நீங்க 100% ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இங்க இருக்கு, அதுக்காக சொல்றேன். நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கறதுனா இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கும். இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா இந்த பாட்டிலுக்கு 2 rupees, இந்த ஊர் காசு 2 rupees கொடுப்பாங்க. இங்கேயும் வந்து ருபீஸ் சென்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க பணத்தோட வேல்யூஸ். இவங்க கொடுக்குற ப்ரைஸ் அதுல தான் நம்ம விற்க முடியும். இதெல்லாம் அந்த கம்பெனியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க ப்ரைசஸ். இவங்கெல்லாம் வந்து ஆல்கஹால் டிபார்ட்மெண்ட். இந்த ஊர்படி 11:30 மணிக்கு மேல நீங்க வீக் டேஸா இருந்துச்சுன்னா 11:30 மணிக்கு மேல விற்கலாம். இங்க ரூல்ஸும் இருக்கு. எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் உங்களுக்கு ஆல்கஹால் வந்து செல் பண்ணுவாங்க. A to Z எவ்ரி சூப்பர் மார்க்கெட் எக்ஸப்ட் ப்ரொவிடான்ஸ்ல இருக்கிற, ப்ரொவிடான்ஸ்க்கு உள்ள ஷாப்ஸ்ல எதுலையும் செல் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது மார்க்கெட் ஸ்ட்ரீட், அது வந்து விக்டோரியால இருக்கு, அந்த ஸ்ட்ரீட்லயும் செல் பண்ண மாட்டாங்க. பாக்கி எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் இது மாதிரி ஆல்கஹால்ஸும் இருக்கும், ஸ்நாக்ஸும் இருக்கும். ஸ்நாக்ஸ்னா சமோசா, கத்தோப்பிமா, அது மாதிரியான விஷயங்களும் இருக்கும், இதுவும் இருக்கும். இது வந்து விலை வந்து 30 ரூபாய். நீங்க பாட்டில் வந்து திருப்பி கொடுத்தீங்கன்னா 2 rupees கொடுப்பாங்க. அதுவும் இதே அங்க என்ன கான்செப்ட் சொன்னானோ அதே தான் இது இருக்கும். இது வந்து 33. இது வந்து சேப்ரூ, இது எக்கு, இதுவும் ஸ்மெல் ஆஃப் தான். ஒன்னு வந்து ரெட், இன்னொன்னு வந்து பிளாக். சாரி, இது வந்து ஒரிஜினல், அது வந்து பிளாக். ஸ்மெல் ஆஃப்ங்கிறது ஒக்கா, இதை வந்து மிக்ஸ் பண்ணிருக்கோம். இது டக்கமக்கா. இந்த இதுல ரம் வந்து தனியா இங்க கம்பெனியே இருக்கு, இங்கேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இதுல இவங்க வந்து ஜிஞ்சரும் கோக்டைலும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ஃபியூஷன் மாதிரி எதுவும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரம் இன்னொன்னுல இது வந்து டக்கமக்கா பஞ்ச், ரம் பஞ்ச் கோக்டைல். புதுசா இருக்கு, ஆல்கஹாலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி. சேப்ரூ, இது இந்த சில்லரும் சேப்ரூவோடது தான். ஸோ அதனாலதான் இதுல சேப்ரூ ஐட்டம்ஸ் மட்டும் இருக்கு. எங்க நம்ம ஊர்ல இருக்கிற ஏனிக்கனும் மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற சில்லர்ல இருக்கு. இது வந்து வன்சுவல், இது எக்கு. குடிய கிடைக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கிடைக்கும் அப்படிங்கிறது நான் போடணும்னு இருக்கு. நான் போடணும் அந்த டயலாகு. அதனால நான் கீழேயும் வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு போட்டு வைக்கிறேன். இங்க ஒரு சில்லர், சாரி இது வந்து டீப். இப்படி இருந்துச்சுன்னா இது பேரு ஸ்டாண்டிங் சில்லர். இது வந்து டீப். இந்த டீப்புக்குள்ள என்னென்ன வைக்கலாம்னா, இந்த பிராண்ட்லாம் வந்து இந்தியா தான். இதுல ஷ்ரிம்ப் இருக்கு. ஷ்ரிம்ப்லே டிஃப்ரெண்டா சைஸஸ் இருக்கும். இது வந்து நண்டு ஃப்ரோசன் ரா கட் கிராப், இதுவும் இந்தியாவில இருந்து தான் வருது. இந்த மாதிரி ஷ்ரிம்ப்லயே நிறைய சைஸஸ் இருக்கும். பாத்தீங்களா, இதுல சைஸஸ் இருக்கும். இது வந்து எத்தனை கிராமு, 1 kg போட்டிருக்கு. நெட் வெயிட் 800 கிராம். ஒரு ஐஸ்கிரீம் டீப்பு. இங்கே வந்து அருண் ஐஸ்கிரீம் இருக்கு, அப்புறம் வந்து லண்டன் டெய்ரி, இன்னும் ஒரு சில ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு. அவங்கெல்லாம் ஸ்டாண்டப் ஆகலை. இவங்க 2 பேரும் மெயினாக இருப்பாங்க. லோக்கல் ஐஸ்கிரீம் ஷார்க் அந்த பிராண்டு இவங்கள்ட்ட எங்க இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன்.
இதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர்னு ஒன்று வருது. முந்தா நாள் தான் நான் சாப்பிட்டேன். அது இதில் ஒரு சாக்கோ சிப் ஒன்று போடுறாங்க. அந்த சாக்கோ சிப்பு ஏன் போடுறாங்க அப்படிங்கிற நிலமையில இருக்கு. கண்டிப்பாக இது வந்து அந்த ஒரிஜினலாக உங்களுக்கு சாக்லேட் ஒரு டேஸ்ட்டில் வரும் தெரியுமா? அது மாதிரி அந்த சாக்லேட் சிப் வந்து நம்ம சாப்பிடவே முடியல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கு. ஒரிஜினல் சாக்கோ சிப் யூஸ் பண்ண மாதிரி இல்லை, ஏதோ டூப்ளிகேட் குவாலிட்டி இருக்கிறதுலே கம்மியாக ஒன்று யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னா பட்டர்ஸ்காட்ச், அருண் ஐஸ்கிரீம் பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும். இந்த இதில் வந்து லண்டன் டெய்ரியில் டபுள் சாக்லேட் இருக்குது, வனிலா, ஸ்ட்ராபெரி, ஸ்ட்ராபெரி சீஸ் கேக், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதெல்லாம் அருணில் வர குட்டி குட்டியான ஒரு ஐஸ்கிரீம்ஸ், சாக்கோபார்ஸ் நிறைய இருக்குது. மில்க் ஷேக் டைப் இப்போ அருணில் இந்த மாதிரி கூட வருது, நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, அப்புறம் வந்து இங்கே பரோட்டா, இந்த டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் இருக்கும். நான் ஒன்று தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து இன்னொரு பிராண்டு சப்பாத்தி, இது இன்னொரு பிராண்டோட பராத்தா, லச்சா பராத்தா. இது வந்து ப்ளைன் பராத்தா. இதுவும் சப்பாத்தி தான், கிராம்லாம் வித்தியாசம். இதில் 6 பீஸ் இருக்குது, இதில் 8 பீஸ் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது எத்தனை கேஜினா 2.5 kg, 1 kgலையும் இருக்கும். இதுவும் பரோட்டா தான். நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னா ரெடி ஃபார் த பூம். டிஃப்ரெண்டாக வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரி. ஃப்ரோசன்ல ஸ்ட்ராபெரி வரும், ப்ளூபெரியும் இருக்கு, ஆனால் இங்கே இல்லை. இது வந்து லோக்கல்ல செய்கிற பப்பாயா. இங்கே வந்து பப்பாயா சாலட் சாப்பிடுவாங்க. நீங்கள் எதில் கொடுத்தீங்கனாலும் சாலட் செய்வாங்க. பொடலங்காய் கொடுத்தீங்கனாலும் சாலட் செய்வாங்க. இது வந்து பப்பாயால இருக்கிறது. இது லோக்கல், இங்கே இருக்கவங்க பண்ணுறது தான். அப்புறம் கிரேட்டட் கோகோனட் இதில் இருக்குமே, இல்லை இப்போதைக்கு இவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லை. இங்கே காலிஃப்ளவர், ஃப்ரோசன் காலிஃப்ளவர். இந்த ஷீட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு, சமோசா ஷீட்டு, ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பராத்தா தான், வேற பிராண்ட் பராத்தா, 5 pieces இருக்கும். ஆனால் இதில் எது நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. பரோட்டா வந்து என்னோட ஒரு ஃபேவரட் டிஷ் மாதிரி. இந்தியாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த பிராண்ட் பரோட்டா பற்றி சொல்ல, நம்ம ஊர்லலாம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவாங்க. இந்த ஊரில் இது வந்து ஃப்ரோசன்லேயே கிடைக்குது. இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அது நான் காலேஜ் விட்டுட்டு வரும்பொழுது நான் சாப்பிட்றது, அதெல்லாம் பயங்கர ஒரு மெமரிஸ். அதெல்லாம் இல்லாமல் நான்லாம் பல வருஷம் இந்தியாவே போயிட்டு இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாம பயங்கரமாக மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு இந்தியா வரணும். நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன், மதுரையில் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி எல்லாம். அப்பெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்ம ஒரு தடவை இந்தியா போயிட்டு விசிட் பண்ணணும், அதெல்லாம் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். இது வந்து மிக்ஸ் வெஜ், பட் மிக்ஸ் வெஜ்லேயே டிஃப்ரெண்ட்டாக வந்து கட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பீன்ஸ் மட்டும் ஃப்ரோசனில் இருக்கும். அது வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 கட் பண்ணுவோம்ல, பெருசாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து ஸ்வீட் கார்ன்லாம் யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து மலேசியன் ஓக் மிக்ஸ். இது மிக்ஸ் வெஜ் தான், பட் அதில் வந்து கொஞ்சம் ஒரு சில மஷ்ரூம்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஸ்வீட் கார்ன் பேபி கார்ன் இருக்குல்ல, அதையும் வந்து இதில் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. இன்னும் வேறு என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, இதுலேயே உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்ட்டு இந்த பேக் சைடில் இருக்கும். ப்ரொக்கோலி, ஃப்ரோசன் ப்ரொக்கோலி. அப்புறம் நம்மளோட மெயின் மேட்டர் எங்கே இருக்குது, ஆல் டைம் ஃபேவரட் பன்னீர், ஒட்டிலா ரேப், ஐஸ்கிரீமு, மீட்டு. இது ரெண்டுத்தையும்லாம் ஒன்றாலாம் உங்களால் வைக்க முடியாது. ஐஸ்கிரீம் ரெண்டுமே டீப்பில் வைக்கிற ஐட்டம் தானே அப்படின்னு கேட்டாலும் ரெண்டுத்தையும் தனித்தனி டீப்பில் தான் வைக்கணும். ஒன்றா நீங்கள் புதுசாக வரவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே உள்ளவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஃப்ரோசன் சிக்கன் இசாட்,
வீவ்லெஸ் எல்லாமே இங்கே ஃப்ரோசன் தான் மேக்ஸிமம். கோழி எல்லாம் ஃப்ரோசன் இல்லாமலும் இருக்கு, ஃப்ரெஷ் இங்கே கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா இல்லை ஃப்ரோசனான்னு கேட்டால் உடனே எல்லாருமே வந்து ஃப்ரோசன் வாங்கிடுவாங்க. இது வந்து பர்கருக்குள்ள வைக்கிற அந்த பேட்டி. இது வந்து சிக்கன் பேட்டின்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து சிக்கன் பர்கர் உள்ள வைக்கிறது. 20 பீசஸ் இருக்கும். ப்ரைஸ் எல்லாம் நான் இதில் சொல்லலை, ஏன்னா அப்பப்போ வந்து ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால சொல்லலை. பொலாங் நைஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. மோட்சதெல்லா, சிக்கன் மோட்சதெல்லா, சிக்கன் பொலாங் நைஸ். இது வந்து பஃபலோ மீட். மேக்ஸிமம் இங்கே வந்து பீஃப் சாப்பிடுவாங்க, போர்க் சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே அதிகமாக விற்கிறதுனா போர்க் வந்து நல்லா சேல் ஆகக்கூடியது. சிக்கன் இன்னைக்கு எனக்கு ஒரு நாளில் கண்டிப்பாக சிக்கனோ இல்லை எக்கோ இல்லை ஏதோ ஒரு மீட் இல்லாமல் என்னோட டேவே ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த சிக்கனுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்கு. எப்படின்னா, எனக்கு என்னோட ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இந்த என்னோட பர்சனலாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரியில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஒன்று நான், இந்த பக்கத்தில் ஒரு 10லேருந்து 13 வயசுள்ள ஒரு பையன். 3வது அவங்களும் ஒரு லேடின்னு வச்சுக்கோங்க. அவங்க இந்த சிக்கன் 65 செய்யறாங்க. அந்த சிக்கன் 65 எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கொடுக்குறாங்க. இது வெறும் மாவு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையனுக்கு வந்து சர்வ் பண்றாங்க. சர்வ் பண்ணதும் அந்த பையன் அந்த ஒரு பீஸை வந்து கீழே போட்டான். பார்த்தா சிக்கன் வந்து உருண்டு ஓடுனுச்சு. நான் அப்போ 0 தான், எதுவுமே கிடையாது. பட் இப்போ நான் அதை அந்த பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்க்கும் பொழுது, இப்போ என் கையில ஒரு நாளைக்கு என்னோட ஃபுட்டுல சிக்கனோ இல்ல எக்கோ இல்லாமலே இல்லை. எல்லா நாளுமே அது இருக்கு. ஏதோ ஒரு நான்வெஜ் ஏதோ ஒரு விதத்துல நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படிங்கிற அளவுக்கு கன்சிடர் பண்ணிருக்கேன். அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது நான் மேல வந்திருக்கேன் அப்படின்னு அது சொல்றதுக்கு எப்படி அந்த டைம்ல அந்த வயசுக்கு எனக்கு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் சொல்ல முடியல. கஷ்டமா இருந்துச்சு அப்படி கூட சொல்லலாம். அடுத்தது பார்ப்போம். நிறைய சோகமான சீன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சு. நான் அவங்கள்ட்ட அந்த பர்சன் யாருன்னு சொல்லவும் முடியாது. இனிமேலும் அந்த பர்சன் பத்தி சொல்ல முடியாது. ஸோ அடுத்த செக்ஷனுக்கு போயிடும்.